தடையினால் தபால் மூலமான வாக்கெடுப்பு தாமதம், தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நீதிமன்ற தடை உத்தரவின் காரணமாக கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு தாமதமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய ரணில் மறுப்பு தெரிவித்த அனுர அரசு. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட தனக்கு அனுமதி வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவுக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சட்டத்தரணியாக உதய கம்மன்பில செயற்பட்டதால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக 18 ஆண்டுகளின் பின்னர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தம் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக வவுனியாவில் விபத்து, 2 பெண்கள் உட்பட 3 காயம், விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம், கிளிநொச்சியில் சம்பவம், வடமராட்சியில் சட்டவிரோத மீன்பிடி 13 பேர் கைது, பொன்னாலை கட்டுவானில் இளம் ஜோதி உயிரிழப்பு, பொலிகண்டியில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்ற செய்திகள், வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் தேர்தல் ஆணைக்குழுவுடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தலில் வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவுடன் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அரசு உத்தியோகத்தரை தாக்கிய போலீசார் விசாரணைக்கு அழைத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு. கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தரான இளைஞனை தாக்கிய போலீசாரை விசாரணைக்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைத்திருக்கிறார்கள். கிளிநொச்சி சாந்தபுரத்தை சேர்ந்த குறித்த இளைஞன் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றுகின்றார். கடந்த வாரம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தை சேர்ந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தன்னை தாக்கி கைவிலங்கிட்டதாக குறித்த இளைஞன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள், கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்திருக்கிறது. அதே போல வவுனியாவில் விபத்து, 2 பெண்கள் உட்பட 3 காயம் என்ற செய்திகளும் காணப்படும். இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக சட்டவிரோதமாக மீன்பிடித்த 13 பேர் கைது, வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 13 பேர் 5 படகுகளுடன் கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தியும், வரவுள்ள புதிய அரசியல் அமைப்பு இன மோதலுக்கு தீர்வு வழங்கும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நாட்டில் புரியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசமைப்பினூடாக முரண்பாடற்ற தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க பரஸ்பர வரி அமுலாக்கத்தை இடைநிறுத்தும் காலத்தை நீடிக்குக ட்ரம்பிடம் கோர உள்ளது இலங்கை அரசு. அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வை வரி அமலாக்கத்தின் இடைநிறுத்த காலத்தை நீடிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. இலங்கை மீதான பரஸ்பர தீர்வை வரியை 44% அதிகரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து இலங்கையில் பெரும் பொருளாதார பாதக நிலை உணரப்பட்டிருந்தது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்ற ஒரு செய்தியோடு, தேசிய மக்கள் சக்தி அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் சதித்திட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சமந்த வித்யாரட்ன குற்றம் சுமத்தியுள்ளார் என்ற ஒரு செய்தியும்,
கம்மன் பிளவை சந்தித்த போது கண்ணீர் விட்ட பிள்ளையான். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணியும் பிவிதுரு உதய கம்மன் பிளவுடன் கலந்துரையாடி உள்ளார். இந்த சந்தர்ப்பத்தின் போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுதார் என தகவல் வெளியாகியுள்ளது என்ற ஒரு செய்தியோடு, மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு ஏன் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தவில்லை கேள்வி எழுப்புகிறார் சஜித் பிரேமதாஸ். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் மாத்திரமே அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது அவரது பதவிக்கும் அழகல்ல. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் ஏன் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்துவதில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பினார் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்படுவர். பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தமிழக மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ள மீன்பிடி தடை காலத்தில் மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரு நாட்டு அரசாங்கங்களையும் வலியுறுத்துவதற்கு இந்திய மீனவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயம் அடைந்தவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் வீதியோரமாக நின்று நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்தவரை வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், கஞ்சா துப்பாக்கியுடன் சந்தேக நபர் கைதானார். அந்திமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் 70 கிராம் கஞ்சா போதைப் பொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 46 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு தொடர்பான தீர்ப்புகளை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்க அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. வவுனியாவில் நீச்சல் தடாகத்துக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் ஜெகதீஸ்வரன் எம்பி. வவுனியா மாவட்டத்தில் உள்ள நீச்சல் தடாகங்களை மக்கள் பயன்படுத்தும் போது அங்கு நீச்சல் தெரிந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை அமுல்படுத்தப்படும் என்று வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தியும், வவுனியா மருத்துவமனையின் பிரேத அறை குளிரூட்டி பழுது அலட்சியமாக செயல்படும் நிர்வாகத்தினர். வவுனியா மருத்துவமனையின் பிரேத அறை குளிரூட்டி கடந்த 2 வாரங்களாக பழுதடைந்துள்ள நிலையில் அதனை சீரமைப்பதில் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக இருந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குளிரூட்டி இயங்காமையால் வவுனியாவில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் செட்டிக்குளம் பிரதேச மருத்துவமனைக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அதனை திருத்துவதற்கான முயற்சிகள் மருத்துவமனை நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதும் அது வெற்றியளிக்கவில்லை என தெரிய வருகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வவுனியாவில் நீச்சல் குளம் ஒன்றில் வீழ்ந்த இளைஞன் ஒருவர் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். அவரது சடலத்தை செட்டிக்குளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அங்கிருந்து மீண்டும் வவுனியா மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சட்ட வைத்திய பரிசோதனைகளை முன்னெடுக்குமாறு மருத்துவமனை நிர்வாகத்தால் இறந்தவரின் உறவினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதற்கான செலவை உயிரிழந்தவரின் உறவினர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வறுமை நிலையில் உள்ள குறித்த குடும்பத்தினர் இத்தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மருத்துவமனை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார். இதற்கமைய உயிரிழந்தவரின் சடலத்தை மருத்துவமனை நிர்வாகத்தினால் செட்டிக்குளம் பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதியின் புதுவருட உரையை சிறப்பாக ஆற்றிய 8 வயது சிறுவன் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் போது யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 கல்வி கற்கும் சுதர்ஷன் அருணன் என்ற மாணவன் ஜனாதிபதியின் புதுவருட வாழ்த்துச் செய்தியை சிங்களத்தில் ஆற்றினார்.
இந்த கொண்டாட்டத்தில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால, போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாறு சிங்களத்தில் உரையாற்றிய குறித்த மாணவனின் திறமையை பலரும் பாராட்டினர் என்றவாறு அந்த மாணவனுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவனுக்கு நாங்களும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியான செய்திகளுக்குள் ஊழல்வாதிகளை விரைவில் சிறைகளுக்கு தள்ளுவோம், ரஜீவன் எம்பி திட்டவட்டம் என்ற ஒரு செய்தி. பனை தென்னை வள கூட்டுறவு சங்கத்தின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் சிக்கல், நேரில் ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் தமது உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்வதால் குறித்த கூட்டுறவு சங்கத்தில் அங்கம் வகிக்கும் தொழிலாளர்கள் பெரும் வாழ்வாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சிறைச்சாலை அதிகாரி சுட்டுக்கொலை, சந்தேக நபர் விமான நிலையத்தில் கைது. பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் தொழிலுக்காக வெளிநாட்டிற்கு செல்கிறார்கள். கடந்த வருடத்தில் மாத்திரம் 3,14,828 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த எண்ணிக்கையானது 5.8% அதிகரிக்கும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் 2,97,656 பேர் தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வருடப்பிறப்பு அன்று விபத்துகளில் கொழும்பில் 80 பேர் பாதிப்பு என்ற ஒரு செய்தியும், வீட்டு மாடியிலிருந்து கீழே குதித்த சிறுவன் படுகாயம். வாழைத்தோட்டம் பீர்சாய்ஃபு வீதியில் உள்ள ஒரு வீட்டின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்த சிறுவன் படுகாயம் அடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் என்ற செய்தியும், மிகிந்தலை விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. அனுராதபுரம் மிகிந்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெள்ளமொரான பிரதேசத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக மிகிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும், பயணிகளின் தேவைக்கேற்ப நேற்று முதல் பஸ் சேவைகள் பயணிகளின் தேவைகளுக்கேற்ப நேற்று முதல் பஸ்களை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், மதுபோதை சாரதிகளை கைது செய்ய நடவடிக்கை. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் சாரதிகளை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கையும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்ற ஒரு செய்தி. எல்பிட்டிய பகுதியில் விபத்து, 6 வயது சிறுமி உயிரிழப்பு என்ற செய்திகளும் இங்கே இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் புத்தாண்டை முன்னிட்டு மஹிந்தா கோட்டா சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் மூலம் முரண்பாடற்ற தீர்வு வழங்கப்படும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பினூடாக முரண்பாடற்ற தீர்வினை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்க்கும் பொன்னான வாய்ப்புகளை தமிழ் தலைவர்கள் தவறவிட்டனர். கலாநிதி தயான் ஜெயதிலக சுட்டிக்காட்டு. அனுரகுமார அரசாங்கம் புதிய அரசமைப்பை உருவாக்க செயற்பாட்டை கையில் எடுத்தால் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. ஆகவே தற்போதைய சூழலை தமிழ் தலைவர்கள் புரிந்து கொண்டு தமது பழைய சித்தாந்தங்களை கைவிட்டு நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களுக்காக இந்தியாவுடன் மீள் ஊட்டத்திற்கு செல்ல வேண்டியது அவசியமாகின்றது என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் சம்பந்தமாகவும் அவருடனான தமிழ் தலைமைகள் சந்திப்பு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
1987ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் வருகைக்கும் 2025 நரேந்திர மோடியின் வருகைக்கும் இடையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 1987 இந்திய படைகள் நிலை கொண்டிருக்கையில் மிராஜ் விமானங்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கையில் தான் ராஜீவ்காந்தியின் வருகை நிகழ்ந்த போதும் அப்போதைய ஜனாதிபதி ஏஆர் அச்சமடைந்த நிலையில் இருந்தார். ஆனால் இந்திய எதிர்ப்புவாத கொள்கையில் செயற்பட்ட ஏவிபியின் தலைவர் அனுரகுமார ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தருணத்தில் பிரதமர் மோடியின் வருகை நிகழ்ந்திருக்கின்ற நிலையில் அது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதே போன்று ராஜீவ்காந்தியின் வருகையானது அது இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்தியதாகவே இருந்தது. குறிப்பாக தமிழ் மக்களின் பூர்வீகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தியதாகவே விவகாரம் இருந்தது. ஆனால் பிரதமர் மோடியின் விஜயமானது ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாகவே உள்ளது. அதிலும் குறிப்பாக இந்தியாவின் எதிர்கால பொருளாதார மூலோபாய திட்டங்களை மையப்படுத்தியதாகவே உள்ளது. பிரதமர் மோடி தனது இலங்கை விஜயத்தின் போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேசிய பிரச்சனைகள் தொடர்பிலோ அதிகார பகிர்வு தொடர்பிலோ உத்தியோகபூர்வமாக இந்த விடயங்களையும் குறிப்பிடவில்லை. அவர் ஆக குறைந்தது 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக கூட நேரடியாக கூறாது. இலங்கையின் அரசமைப்பு முழுமையாக அமுலாக்கப்பட வேண்டும், மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலைமைக்கு முழுக்க காரணமாக இருப்பது வடக்கு கிழக்கு தமிழ் தலைவர்களே. ஏனென்றால் இவர்கள் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டு மாகாண சபை முறையில் பங்கேற்றவில்லை. குறிப்பிட்ட விடுதலை இயக்கங்கள் மட்டுமே பங்கேற்றன. பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகளும் பங்கேற்கவில்லை. அதன் பின்னர் புலிகளின் தனிநாட்டு கொள்கையை தலைவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டு பயணித்திருந்தார்கள். பிரபாகரனின் தீர்மானங்களையும் செயற்பாடுகளையும் அங்கீகரித்தார்கள். போரின் முடிவின் பின்னர் அவர்கள் தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் சம்பந்தமாக மீளாய்வு செய்யவில்லை. மாறாக இந்தியா வழங்கிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுக்கு கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தாது வரலாற்று தவறளித்திருக்கிறார்கள் தமிழ் தலைவர்கள். இந்தியாவை விடவும் புலம்பெயர் தமிழர்களையும் மேற்குலகத்தையும் அபரிதமாக நம்பிக்கொண்டும் 13வது திருத்தச் சட்டம் அதிகார பகிர்வுக்கு தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு உள்ளிட்ட விடயங்களை முறையாக கையாளாதும் அவற்றை ஒற்றையாட்சிக்குள் பெற முடியாது என நிராகரித்து விட்டும் பொறுப்பு கூறல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெளிநாட்டு விசாரணையாளர்கள் என்ற நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களின் மீது காலத்தினை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்க்கும் பொன்னான வாய்ப்புகளை தமிழ் தலைவர்கள் தவறவிட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிள்ளையானை சந்திக்க கமன் பிளவுக்கு அனுமதி, தொடர்ந்து பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மழையாக சரிந்தன விக்கெட்டுகள் மகிழ்ச்சியால் திளைத்தது பஞ்சாப், இலகு வெற்றியை கோட்டை விட்டது கல்கத்தா என்று நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் தொடரின் போட்டியிலே நேற்றைய தினம் இலகு வெற்றியை கல்கத்தா அணியினர் கைவிட்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த பந்து வீச்சின் மூலம் பஞ்சாப் அணியினர் நேற்று வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்று அந்த விளையாட்டு செய்தி. கால்பந்தாட்ட போட்டி கிண்ணத்தை சுவீகரித்தது வடமராட்சி கொலின்ஸ் அணி. உலகின் சிறந்த கீப்பர் டோனி, ஆசி வீரர் புகழாரம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தை யாழ் மாநகர சபை இயக்குவது தொடர்பில் கலந்துரையாடல். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் கட்டப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் பராமரிப்பு செய்யப்பட்டு வருகின்ற யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை எதிர்காலத்தில் இயக்குவது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தின் பராமரிப்புக்குரிய பொறுப்பை இந்திய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு ஏற்றிருந்த நிலையில் அதில் 4 ஆண்டுகள் வரையில் நிறைவு பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் யாழ் மாநகர சபை அதனை கொண்டு நடத்துவதற்குரிய ஒழுங்குகளை முன்னெடுப்பதற்காகவும் கலந்துரையாடல் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொண்டைமன்னாறு வெளிக்கல நிலையம் மீளவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தெரிவிப்பு. 1970ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் பாரம்பரிய நிறுவனமான தொண்டைமானாறு வெளிக்கல நிலையம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தை மீளவும் கல்வி புலம் சார்ந்த ஒன்றாகவும் நம்பகத்தன்மை மிக்கதாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். தனிநபர்களால் ஏற்பட்ட மாற்றங்கள் மீளவும் முறையான வழிமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கிராமிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ஒட்டுசுட்டான் பனை தென்னை வள கூட்டுறவு சங்க உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் சிக்கல், நேரில் சென்று பார்வையிட்டார் ரவிகரன் எம்பி என்ற செய்தியும். உயர் வெப்பநிலையால் ஆபத்து, அதிக தண்ணீர் பருகுமாறு அறிவுறுத்து. நாட்டின் பல பகுதிகளில் இந்த நாட்களில் அதிக வெப்பம் நிலவுவதால் அதிக அளவில் தண்ணீரை பருகுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. வேரினை நோக்கிய விழுதுகள் நூல் வெளியீட்டு விழா என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைன் ரஷ்ய போருக்கு எலன்ஸ்கி தான் காரணம், மீண்டும் சாடினார் ட்ரம்ப். விண்வெளிக்கு சென்று திரும்பிய பெண்கள் குழு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. நிலநடுக்கத்தால் குலுங்கியது அமெரிக்கா,
குட்டிகளை காப்பாற்ற யானைகளின் நெகிழ்ச்சி செயல் வைரலாகும் வீடியோ என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மதுபோதையில் சாரத்தியம் தொடரும் கைதுகள் என்ற செய்தியும், கடந்த வருடத்தில் மற்றும் 3 லட்சத்துக்கு அதிகமானோர் வெளிநாடுகளுக்கு பயணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல பேராசிரியர் மிகுந்தன் அவர்களுடைய சித்திரை புத்தாண்டின் எதிர்பார்ப்பும் பேண்தகு அபிவிருத்தி இலக்கில் பயணிக்குமாக கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலைங்கமாக ஆலய உற்சவங்களின் போது அரசியல்வாதிகளை தவிருங்கள். பார்க்கும் இடமெங்கும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் இறைவனை சதா நினைக்க வேண்டும் என்பதாகும். மனம் என்பது ஒருபோரும் வறுமைப்படாது. அதாவது ஏதாவது ஒரு சிந்தனை வயப்படுவதே மனத்தின் இயல்பு. எனவே அலைபாய்கின்ற மனம் நல்லதையும் உயர்ந்த சிந்தனைகளை நினைக்குமாயின் அதன் விளைவுகளும் சாதகமாகவே இருக்கும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தமிழின படுகொலைக்கு உள்ளக விசாரணை, பட்டளந்த படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை எடுத்தியம்பினார் கஜேந்திரகுமார் எம்பி. இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உலக ரீதியில் மாத்திரமே தீர்வு வழங்கப்படும் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பட்டளந்த விவகாரத்தில் மாத்திரம் சர்வதேச விசாரணையை கோர தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல இறுதிப்பக்க செய்தியாக அன்னை பூவதியின் நினைவேந்தலை அரசியலாக்க முயற்சிக்கப்படுகின்றது, மகள் போலீசில் முறைப்பாடு. மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தலை வைத்து வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெற்று அதனை ஒரு அரசியலாக்கி நினைவேந்தலை செய்ய உள்ளதாகவும் அதனை தடை செய்யுமாறும் கோரி 3 பேருக்கு எதிராக அன்னை பூபதியின் மகள் நேற்று செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தியாக தீபம் அன்னை பூபதியின் 37வது நினைவேந்தல் எதிர்வரும் 19ஆம் தேதி அவரது சமாதியில் இடம்பெறவிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த நினைவேந்தலை முன்னிட்டு மனிதநேய செயற்பாட்டாளர்களான 3 பேர் நோர்வே நாட்டிலிருந்து தனது தாயாரின் பெயரை பயன்படுத்தி பணத்தை பெற்று விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அன்னையின் திருவுருவப் படத்தை வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அமைதியாக செய்ய வேண்டிய இந்த நினைவேந்தலை இந்த மூவரும் அரசியலாக்கி லாபமடைய உள்ளார்கள். இவ்வாறு செய்வதை நான் விரும்பவில்லை. ஆகவே இந்த 3 பேரின் செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இவர்களை தடை செய்து அமைதியாக நினைவேந்தலை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருமாறு குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அன்னை பூபதியின் மகள் முறைப்பாடு செய்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அஞ்சல் திணைக்களத்திடம் வாக்காளர் அட்டைகள் இன்று ஒப்படைக்கப்படும் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல், ஏமானில் 7 பேர் உயிரிழப்பு. ஏமானின் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற ஒரு செய்தியும், ஹாங்கோவில் வன்முறை, பொதுமக்கள் 52 பேர் பலி. ஹொங்கோவில் வெடித்து திடீர் வன்முறையால் பொதுமக்கள் 52 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற ஒரு செய்தியும், இந்திய விமானப்படையின் மீது மியான்மரில் சைபர் தாக்குதல் என்ற செய்தியோடு நேபாளத்தில் நிலநடுக்கம். நேபாளத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அமெரிக்காவிற்கு கனிமங்கள் ஏற்றுமதியை நிறுத்தியது சீனா. அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகம், காந்த பொருட்கள் ஏற்றுமதியை சீன அரசு நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவில் இராணுவ தளவாட உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் அமெரிக்காவிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதைத் தொடர்ந்து உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி முதல் புதிய வரி விதிப்பு அமுலாக இருந்த நிலையில் வர்த்தக போர், சர்வதேச பங்குச்சந்தைகளின் சரிவு, உலகளாவிய பொருளாதார மந்த நிலை ஆகியவற்றின் காரணமாக அதை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். எனினும் இந்த வரி விதிப்பு பட்டியலில் சீனா மட்டும் ட்ரம்ப் தவித்துள்ளார். மேலும் இந்த நாட்டிற்கு தொடர்ந்து வரி விதிப்பை அதிகரித்து வருகிறார். பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரி விதிப்பை உயர்த்தி வருகிறது. தற்போது சீன பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 145% உயர்த்திய நிலையில் அதற்கு சீனா அமெரிக்கா பொருட்களுக்காக வரியை 125% அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தான் அமெரிக்காவிற்கு கனிமங்கள், முக்கிய உலோகங்கள், காந்தம் போன்ற பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது. இதனால் ஆயுதங்கள், மின்னுவியல், வாகன உற்பத்தியாளர்கள், விமான உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான இறுதிப்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைகுழியை தோண்ட தயக்கம் காட்டுகிறது அனுர அரசு என்ற ஒரு செய்தியும், முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் திடீர் சந்திப்பு என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கிறோம். தினக்குரல் நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக
புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சினைக்கு முரண்பாடற்ற தீர்வு, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம், அரசின் கொள்கை, மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதிலும் மாற்று கருத்து இல்லை என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு இடையில் நேரடி முரண், சமச்சீரற்ற தேர்தல் நடப்பதற்கே வாய்ப்பு, சுமந்திரன் தெரிவிப்பும், பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விடுத்திருந்த கோரிக்கை நிராகரிப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு செய்தி என்ற செய்தியும், ஒப்புதல் வாக்குமூலம் பெற முயற்சிக்கின்றனர், கம்மன் பலவிடம் அழுதாராம் பிள்ளையான் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் அரையிறுதிக்குள் நுழைந்து அசத்தியது இன்டர் மயாமி. சாம்பியன் கிண்ண தொடரின் காலிறுதிப் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அந்த வகையில் இன்டர் மியாமி மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் எஃப்சி அணிகள் இரண்டாவது காலிறுதிப் போட்டியில் மோதினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. ஐபிஎல் வரலாற்றில் வயதான ஆட்டநாயகன் தோனி புதிய சாதனை. ஐபிஎல் வரலாற்றில் 200 ஸ்டம்பிங் அவுட் தோனி புதிய சாதனை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வலிகாமம் கல்வி வலய பாடசாலைகளுக்கு இடையிலான வலயமட்ட பூப்பந்தாட்ட போட்டியில் முதலாம் இடத்தை சென்ட் ஆன்ஸ் பாடசாலையும், இரண்டாம் இடத்தை சுதுமலை சிம்மியா பாரதி பாடசாலையும், மூன்றாம் இடத்தை உடுவில் மகளிர் கல்லூரியும் பெற்றுக் கொண்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் விளையாட்டு செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ரணில் காலத்தில் விடுவிக்கப்பட்டதாக அறிவித்த காணிகள் படையினர் வசமே, தற்காலிக கொட்டகைகள் அமைப்பதற்கு தடை, மாலை நேரத்துக்கு முன்னரே விரட்டப்படும் மக்கள், போக்குவரத்திற்காக தொடரும் அலைச்சல் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் கடந்த வருடம் மார்ச் மாதம் விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட காணிகள் தொடர்ந்தும் படையினரின் இறுக்கமான கட்டுப்பாட்டின் கீழேயே காணப்படுவதாகவும் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இப்படி இவர்கள் விடுவிப்பு நாடகங்கள், இப்படித்தான் இவர்களின் விடுவிப்பு நாடகங்கள் என்றது சனத்துக்கு விளங்கினா சரி கண்டியலோ என்ற மாதிரி உதயன் பத்திரிகையின் பொதுவில் இவைதான் இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாங்களும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து சந்திக்கலாம்.